எண்கள வச்சு குறிப்பிட்டு சொல்லுவாங்கல்ல. இந்த எண்ணில் பிறந்தவங்களுக்கு வந்து காதல் வந்து கண்டிப்பா நிச்சயம் கை குடுக்கும். அது வந்து ஒரு வெற்றி சக்சஸ்ல போய் முடியும் அப்டின்ற மாரி சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி விஷயங்கள்லாம் உண்மையிலே ரிலேட்டபிள் ஆகுமா? நிச்சயமா. எண்களும் நம்மளோட வாழ்க்கையில தொடர்புடைய விஷயங்கள் தான். இல்லன்னு சொல்ல முடியாது. அதாவது ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு ஆதிக்கம் இருக்கும். இப்ப வந்து ஒ உங்ககிட்ட ஒரு நம்பர் கேட்குறேன். நீங்க நம்பர் என்னன்னு சொல்லுங்க. அதனுடைய ம். நிலைகள் தான் நம்ம கான்வர்சேஷனா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்களேன். 8. 8. இப்ப 8ஆம் நம்பர் அப்டின்னா, எத குறிக்கக்கூடிய அமைப்பு அப்டிங்கிறப்போ, உங்களுக்கு ராசி அடிப்படையில பார்த்தோம்னா, விருச்சிக ராசியா வரும். ம், ம். இப்போ இந்த ரா ராசி அடிப்படையில பார்க்கும்போது விருச்சிகம் அப்படிங்கும்போது, இவங்களுக்கு என்ன மாரி சிந்தனைகள் இருக்கும்? என்ன ம். மாரியான விஷயங்கள் இருக்கும்? ஸோ உங்க மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 8ன்றது மறைவு ஸ்தானத்த குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. காலச்சக்கரத்துக்கு 8ஆம் பாவம்னு சொல்லுவோம். இது ஓகே. நீங்க விதி அடிப்படையிலயும், ஜாதக அடிப்படையிலும் இப்படி அணுகலாம். இன்னொன்னு வந்து ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு ஆதிக்கம் இருக்குன்ற மாரி, இப்ப நம்ம சூரியன் ஆதிக்கம் எடுத்துட்டோம் அப்படின்னா 1 நம்பர் வரும். ம். 2ஆம் நம்பர் எடுத்துட்டோம் அப்படின்னா சந்திரனுடைய ஆதிக்கம். அதே மாரி 3ஆம் நம்பர் எடுத்துட்டோம் அப்படின்னா குருவினுடைய ஆதிக்கம். 4ஆம் நம்பர் எடுத்துட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு ராகுவினுடைய ஆதிக்கம். 5ஆம் நம்பர் எடுத்துட்டோம் புதனுடைய ஆதிக்கம். 6ஆம் நம்பர் எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து சுக்கிரனுடைய ஆதிக்கம். 7 எடுத்துட்டோம் அப்படின்னா கேது. 8ன்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சனியினுடைய ஆதிக்கம். அது மாரி 9 அப்படின்றப்போ உங்களுக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கம். இது சார்ந்த விஷயங்கள் தான் கேள்விகளா இருக்கும்.